பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா இந்த மாதம் முடிவதற்கு. பாருங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல முதல் 2 வரிய வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க பைபிள்ல. ஆதலால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நல்லா கவனிச்சு பார்க்கணும். இங்க ஆண்டவர் யாரை குறிச்சு தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் ஒரு பெர்சனை குறிச்சு பேசல இந்த இடத்துல. ஒரு மனுஷனை குறித்தோ இல்ல ஒரு மனுஷியை குறித்தோ நீ தீர்ப்பு சொல்லாத, நான் வருவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மனுஷனை குறித்து பேசல, காலத்தை குறித்து பேசுறார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம செய்யற ஒரு காரியம், அவ்வளவுதான், இனி எங்க போய் நடக்க போகுது, காலம் கடந்து போச்சு, எனக்கு இனி பலனே இருக்காது, எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கிறோம். நம்மளை உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்லி நம்ம மறந்து போயிடுறோம். என்னுடைய பலவீனம் இப்படியே தான் இருக்கும், நான் பலவீனப்பட்டுட்டேன், இனி இது மாறவா போகுது, இது அப்படியே தான் இருக்க போகுது, என் பிசினஸ்ல ஒரு மாற்றம் வருமா, ரொம்ப பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு இன்னும் அதிக லாஸ் நான் பாக்குறது உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே, கர்த்தர் நமக்கு ஒரு அற்புத அதிசயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நம்மளா நினைச்சுக்கிறோம் இது இப்படிதான் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இதுக்காகவா உயிரோடு கூட எழும்பினார்? இல்லவே இல்ல. 3ஆம் நாளில இந்த இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தார் அப்படின்னா, சகலத்தையும் மாற்றுவதற்காக, நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக. தயவு செய்து இந்த மாத இறுதியில நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. எனக்கு எதுவுமே இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, தாண்டிருச்சு, குறிப்பிட்ட காலகட்டங்கள் தாண்டிருச்சு, குறிப்பிட்ட நேரமெல்லாம் தாண்டிடுச்சுன்னு சொல்லி நம்ம நினைப்போமானால், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது ரொம்ப தாமதமாயிரும். மனம் திரும்புங்க. என் ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். இதோ அடுத்த மாசம் வந்துருச்சா, பரவாயில்ல, என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோட இருந்து ஜெபம் பண்ணுங்க. முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நம்மை காண செய்வார். ஜெபிக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய இறுதி நாளுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோமே, என் தேவன் இவ்வளவு நாள் எங்களை ஆசீர்வதித்தீரே. இந்த 30 நாள் எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். இன்னும் நாளைக்கு 31வது நாள் என் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தி, இந்த மாதத்துக்கு உண்டான சகல காரியத்தை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வரும் மாதத்திலையும் என் தேவன் சந்திப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். நாங்க ஒருபோதும் வரும் காரியத்தை குறித்து ஆண்டவரை கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ.